அண்மை செய்தி. சமூக வலைதளங்களில் நம்மை யார் தவறாக விமர்சித்தாலும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். தற்போது இந்த கருத்திற்கான காரணம் என்ன? என்ன எதிர்மறையான விமர்சனங்களை பாமகவினர் சந்தித்து வருகிறார்கள்? விவரிங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே தொடர்ந்து கடந்த 2-3 மாதங்களாக கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது. தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்றும் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது தந்தை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருந்தாருங்க. இன்னைக்கு திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவையின் கலந்தாய்வு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் தலைமையில சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கார். இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊடக பேரவை எப்படி செயல்படணும், சமூக வலைதளங்களை எப்படி பதிவிடணும், யார் பதிவிட்டாலும் நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்லணும், தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியான எந்த தகவல் நீங்க பதிவு செய்யாதீங்க இப்படின்ற தகவலை பதிவு பண்றாரு. நம்மை பற்றி யார் தவறாக சித்தரித்து பதிவு செய்தாலும், இழிவுபடுத்தி பதிவு செய்தாலும் நாம் அதை எதிர்வினை ஆற்ற வேண்டாம் அப்படின்ற தகவலை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. தேவையில்லாமல் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற தகவலையும் பதிவு பண்ணியிருக்காரு. மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமிக்கணும், மாவட்டந்தோறும் இந்த ஊடக பேரவை கூட்டம் நடத்தணும். ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், விவரங்கள் அனைத்தும் போய் சேர வேண்டும். இது போல பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கூட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. கூட்டத்தின் நிறைவில் மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு என்பது தெரிய வரும். இந்த நேரம் வரைக்கும் தைலாபுரம் தோட்டத்துல கூட்டம் நடந்துட்டு இருக்க தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோபிநாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.